கிட்ஸ் டியூன்ஸ் கதை நேரம். முன்னொரு காலத்தில் ஒரு அழகான காட்டுக்குள்ள ஒரு அழகான பசுமையான மரமும் ஒரு காய்ந்து போன மரமும் இருந்துச்சு. அந்த பசுமையான மரத்துக்கு தாங்கிட்ட ரொம்ப அழகான இலைகள், பூக்கள், கனிகள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கர்வம். அந்த காய்ந்த மரத்தை அது மதிக்கவே மதிக்காது. அந்த பசுமையான மரத்துக்கிட்ட ஒரே ஒரு ஆந்தை மட்டும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்போது அந்த பக்கமாக காகம் ஒன்று பறந்து வந்துச்சு. அது பசுமையான மரத்துக்கிட்ட போய் தான் கூடு கட்டி வாழ்கிறதுக்காண்டி அனுமதி கேட்டுச்சு. ஆனால் பசுமையான மரமும் அதை மறுத்துருச்சு. நான் ஒன்று சேர்த்துக்கிட்டா என்னோட இலை காயெல்லாம் வந்து அசிங்கமாயிருமே, சீச்சி நீ என்கிட்ட இருக்காத அப்படின்னு சொல்லிருச்சு. அப்போது காய்ந்த மரம் காகத்தை தம் பக்கமாக கூப்பிட்டு தாங்கிட்ட தங்க சொல்லுச்சு. ஆனால் நான் காஞ்சு போன மரம், உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டு பரவாயில்லை நண்பா, நீ எனக்கு தங்க இடம் கொடுத்துருக்க, அதனால் நான் உன்கிட்ட பத்திரமா பார்த்துப்பேன். நான் உனக்கு தினமும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறேன். அதன் மூலமாக நீ மறுபடியும் செழித்து செழுமையாக வளருவ, சரியா அப்படின்னு சொல்லிச்சு காகம். அப்புறம் காகம் அந்த காய்ந்த மரத்திலேயே தங்க ஆரம்பிச்சது. நண்பா, நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி காகம் தினமும் நதி கரைக்கு போய் தண்ணி மோந்துட்டு வர போச்சு. அங்கே குளித்து முடித்ததுக்கப்புறம் அங்கே தண்ணியை மோந்து அந்த தண்ணியை கொண்டுட்டு வந்து தினமும் காகம் அந்த காய்ந்த மரத்துக்கு ஊற்ற ஆரம்பிச்சது. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அந்த மரமும் நல்ல துளிர் விட ஆரம்பிச்சது. ஆனால் அதே சமயம் அந்த சோம்பேறியான ஆந்தை அந்த பசுமையான மரத்தை கவனிக்காதனால அது காய்ந்து போக ஆரம்பிச்சது. இருந்தாலும் தன் வேர் மூலமாக கொஞ்சம் பொழைச்சது. அதே நேரம் இந்த மரம் நல்லா வளர்ந்து நல்ல பூ பூத்து காய் காய்த்து பழம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த மரத்துலேருந்து காகத்துக்கு சுவையான மாங்கனிகளும் கிடைத்தது. என்ன குட்டீஸ், தன்னலம் இல்லாமல் அந்த காய்ந்த மரம் காகத்துக்கு உதவி செஞ்சதால காகமும் அந்த மரத்துக்கு தண்ணி கொடுத்து மாங்கனிகள் காய்த்தது.